வெயில் அதிகமாக இருப்பதால் சூரிய கதிர்கள் கண்களில் காயத்தை ஏற்படுத்தி நாளடைவில் பார்வை குறைபாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். கண்களை கவனமாக பார்த்துக் கொள்வது என்பது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடைகால வெப்பத்தின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர். இந்த அசௌகரியமான வேளையில் கண்களில் அரிப்பு அல்லது எரிச்சல், சிவந்து போவது, கண்ணீர் வடிவது போன்றவை ஒவ்வாமைக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இதனை அலட்சியமாக கடந்து சென்றால் கண்கள் பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. முக்கியமாக சூரிய கதிர்வீச்சால் கண்களில் ஈரப்பதம் குறைந்து காயம் ஏற்படலாம் என்கின்றனர் கண் மருத்துவர்கள். யூவி ரேஸ் எக்ஸ்போஷரை நம்ம எப்படி தடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வெயில்ல போறப்போ யூவி ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ்னு இருக்கு, அதை போட்டுட்டு போறது பெட்டர். ஏன்னா பிகாஸ் அந்த யூவி ரேஸ் அதை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கண்களுக்கு அனுப்புறதுனால கண்ணு வந்து முதல்ல கம்ஃபர்டபுளா நம்ம வந்து வெயில்ல போறப்போ பார்க்க முடியும். இல்லாட்டினா ரொம்ப வெயில் இருக்கப்போ நம்மளுக்கு அந்த கிளேர், அந்த கண்ணு கூச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ இந்த யூவி ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டு பார்க்கறப்போ பார்க்கறது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால யூவி ரேஸ்னால வரக்கூடிய நம்ம டிசீசஸையும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ இதனால யூவி ரேஸ் போட்டுட்டு வெளியே போறது டெஃபினட்டா பெட்டர். யூவி ரேஸ் எனப்படும் புற ஊதா கதிர்கள் தாக்கத்தால் இளம் வயதிலேயே கண்புரை ஏற்படலாம் என்பதால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தரமான சன்கிளாஸ் அணிவது நலம் என்கின்றனர். வெளியே சென்று வந்தவுடன் கண்களை சுத்தமான நீரால் கழுவுவது அவசியம். வீட்டில் இருக்கும்போது ஏசி அறையிலேயே பெரும்பாலும் இருப்பதால் கண்கள் வறண்டு போகும் வாய்ப்புள்ளது என்கிறார் மருத்துவர் சௌந்தரி. 24 hours இப்போ ஏசியில் இருக்கிறோம், வெயில் தாங்க முடியல. ஸோ 24 hours ஏசியில் இருக்கிறோம். ஸோ இந்த ஏசியில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ட்ரையே இருக்கிறவங்களுக்கு இன்னும் ட்ரைனஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ ட்ரைனஸ் ஜாஸ்தியாகிறப்ப கண்கள் அரிப்பு, கண்ணு செவந்து போறது, கண்ணில் ஒரு கிரிட்டி சென்சேஷன், தண்ணி வர்றது, இதெல்லாமே ட்ரை ஐக்கான அறிகுறி. ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு ட்ரை ஐ ட்ரீட்மெண்ட்னு இருக்கு. ஸோ அது வந்து லூப்ரிகேட்டிங் டிராப்ஸ்னு சொல்லுவோம். அந்த லூப்ரிகேட்டிங் டிராப்ஸ் போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர், செல்போன் அதிகம் பயன்படுத்துவோருக்கு கண் தசைகள் பலவீனமாகும் என்பதால் 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை கண்களை தூரத்தில் உள்ள பொருட்கள் மீது செலுத்துவது நலம் என்கின்றனர் மருத்துவர்கள். கண்களை அவ்வப்போது சிமிட்டுதல் அவசியம். நீச்சல் குளத்தில் குளிக்கும் போது குளோரின் கலந்த நீர் கண்களில் படாமல் இருக்க பிரத்யேக கண்ணாடி அணிவது கட்டாயம் என்றும் கூறுகின்றனர். கோடை வெப்பத்தில் புகைப்பழக்கம் கண்களின் ஆரோக்கியத்தை பாதித்து மேலும் வறட்சியாக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெளியே போயிட்டு வரும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்களையும் நல்லா வாஷ் பண்றது நல்லது. ஸோ கண்களை வாஷ் பண்றதுன்றது வந்து நம்ம நல்ல தண்ணியில வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கண்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா பாமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைகளை நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து கண்கள் மேல இப்படி வைக்கிறப்போ அது வந்து கண்களுக்கு சூதிங்கா இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸ்மோக்கிங்னால. ஸோ அது வந்து நல்லதில்லை, அவாய்ட் பண்ணுங்க. சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறதும் பெட்டர் தான். நீர்ச்சத்து உள்ள பழங்கள், நேர்மோர், இளநீர் ஆகியவற்றை உட்கொண்டு உடலையும் கண்களையும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது எப்பொழுதும் நன்மை பயக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜுடன் செய்தியாளர் செல்வகுமார்.